தேவன் ஏன் அமைதியா இருக்கிறார்? ஹல்லேலூயா. தேவனின் அமைதி என்கிற தலைப்புல இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்று பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நாம் அதற்கு ஏதுவாய் வாசித்து விடலாம். சங்கீதம் 83ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது Psalms chapter 83 verse 1, தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது சொல்லுகிறார், தேவனே நீங்க மௌனமாய் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இரண்டாவது சொல்லுகிறார், தேவனே நீங்க பேசாம இருக்காதீங்க. மூன்றாவது சொல்லுகிறார், தேவனே நீங்க சும்மா இருக்காதீங்கப்பா. ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது எந்த சூழ்நிலையை சொல்லிப்பாரு பாருங்க. அவர் சொல்றாரு, தேவனே நீங்க பேசாம இருக்காதீங்க, நீங்க மௌனமா இருக்காதீங்கப்பா, அப்புறம் நீங்க அமைதியா இருந்துடாதீங்க, நீங்க பேசாம என்கிட்ட பேசாம உங்க வாயை மூடிடாதீங்கப்பா. அடுத்தவங்க சொல்ற, நீங்க சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா எனக்காக ஏதாவது செய்யாம இருக்கிறாதீங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவன் கூட சில வேளையில அமைதியா இருக்கிறார், சில வேளையில அவருடைய கையை கட்டிக்கொண்டு நமக்கு ஒன்றுமே செய்யாத போல நமக்கு தோணுகிறது. சில வேளையில அவர் அமைதியா இருக்கும் பொழுது இந்த உலகமே இருளடைந்தது போல நம்முடைய வாழ்க்கையில தோன்றுகிறது. அத அடுத்த வசனத்துல தாவீது இப்படியாய் சொல்கிறார், இதோ உங்களுடைய சத்துருக்கள் கொந்தளித்து உங்களுடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்களப்பா, உங்களுடைய ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி உங்க சத்துருக்கள்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, ஏன்னா என்ன ஏன் சும்மா இருக்கிறேன்னு சொல்லி தாவீது இந்த இடத்துல தேவன் அமைதியா இருக்கிற தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு சூழ்நிலை நிமித்தம் கதறி ஜெபிக்கிறதை இங்க பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கடந்த 8 மாதங்களாக நாம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கடந்த 8 மாதங்களாக நம்மளும் அப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தேவன் இன்னும் சும்மாவே இருந்து கொண்டு இருக்கிறாரு? ஏன் இன்னும் ஜெபத்தை கேட்கலையா? ஏன் நம்முடைய அப்படி செவிகள் திறந்தவைகளா இருக்கலையா? நம்ம சொல்றப்பா, உங்களுடைய ஆலயத்திலிருந்து கூப்பிடும் பொழுது உங்களுடைய கண்கள் காண்கிறவைகளும் உங்களுடைய செவிகள் திறந்தவைகளுமா இருக்கும்படி நீங்க சொன்னீங்களே, ஆனா ஏன் இன்னும் நடக்கல? ஏன் அமைதியா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம புலம்பிக் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்ல போகிறாரு, ஏன் அவருடைய அமைதி என்று சொல்லி. ஹல்லேலூயா. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த அமைதியின் சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா, குழப்பங்கள் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளாகவே ஒரு அவிசுவாசம் தோன்ற முயல்கிறது. ஹல்லேலூயா. அப்படிதான் சில வேளையில எதுவுமே நடக்காத பட்சத்துல நமக்குள்ளாக ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா, எனக்கு ஜெபத்தெல்லாம் கேட்கிறாரா, என் கூட எனக்கு நன்மை செய்வாரா என்று சொல்லி என் சத்துருக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போயிருவேனோ, தலகுனிந்து போயிருவேனோ என்கிற சூழ்நிலையில நாம் அநேக வேளையில புலம்பிக் கொண்டு இருக்கிறதையும் என் தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த சூழ்நிலையில நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்ல போகிறேன். பலவித காரணங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு ஒரு 3 காரணங்களை பேச போகிறார். ஏன் அவருடைய அமைதி? ஏன் கர்த்தர் அமைதியா இருக்கிறார்? ஏன்னா தேவன் அவர் எப்பொழுதுமே செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கல்லோ மண்ணோ அல்ல. ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய தேவன் ஏதோ கல்லோ மண்ணோ அல்ல. அப்படியே வச்ச இடத்துல இருப்பதற்கோ, கண் இருந்தாலும் பார்க்காமல் இருப்பதற்கோ, காது இருந்தாலும் கேட்காமல் இருப்பதற்கோ, இருதயம் இருந்தாலும் உணராமல் இருப்பதற்கோ நம்முடைய தெய்வம் ஒரு விக்கிரகத்துக்கு சமமான தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் உணர்கிற தேவன், அவர் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் தான் நம்மோடு இருக்கிற தேவன். ஆனாலும் கூட அவர் சில வேளையில நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லது நம்முடைய ஊழியத்திலும் கூட சில வேளையில் அமைதி காக்க தான் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அமைதிக்கு பின் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அமைதிக்கு பின்புறமாக மறைவாக சில காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவர் அமைதியை கலைத்திருவார், நம்மளும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த அமைதி ஏன் அமைதியா இருக்கிறார்?
அதற்கான ஒரு 3 காரணங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்த்து நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஏசாயா 59ஆம் அதிகாரத்தின் 1-2 ஏசாயா 59 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. தேவன் அமைதியா இருப்பதற்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? பாவங்கள். அல்லேலூயா. பாவங்கள் இருக்கும் பொழுது, அக்கிரமங்கள் இருக்கும் பொழுது, துன்மார்க்கம் இருக்கும் பொழுது நம்முடைய தேவன் அமைதியா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் ஒண்ணு குறுகி போகல. அல்லேலூயா. அப்புறம் என்ன தெரியுமா? உங்களை ரட்சிப்பதற்கு என் கரத்துல வல்லமை இருக்கதான் செய்கிறது. உங்களை விடுவிப்பதற்கு என் கரத்துல வல்லமை இருக்கதான் செய்கிறது. நீங்கள் நடக்கிற இந்த சூழ்நிலையில உங்களை பாதுகாத்து நடப்பதற்கு என்னுடைய கரத்துல வல்லமை இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் கூட நான் ஏன் என் கையை மடக்கி இருக்கிறேன்? நான் ஏன் என் கையை அப்படியே பிடித்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் என்னுடைய செவிகளை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு மந்தமான செவியை போல நான் அடைத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? வேற ஒண்ணுமே இல்லை. உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களுமே எனக்கும் உங்களுக்கும் நடுவாக ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி அதுவே என்னுடைய செவியை அடைத்து வைத்துவிட்டது. நம்முடைய ஜனங்களின் பாவங்கள் தான் இன்னைக்கு தேசத்துல கர்த்தர் செயல்பட முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது என்பதை நீங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரமே, அதை அறிக்கையிட்டால் மாத்திரமே இன்றைக்கு கர்த்தர் தேசத்துல செயல்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணுமா? இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் நம்முடைய செவிகளில் துணைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம் தான், பாவத்தை விட்டு விலகியே ஆகணும். பாவத்தை அறிக்கையிட்டு ஆகியே வேணும். அல்லேலூயா. இல்லைன்னா நடக்காது. அல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதெல்லாம் விடுதலைக்காய் கதறினார்களோ, அது மோசேயின் நாட்களா இருக்கட்டும், எஸ்ராவின் நாட்களா இருக்கட்டும், தாவீதின் நாட்களா இருக்கட்டும், நெகேமியாவின் நாட்களா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களா இருக்கட்டும், பவுல் அப்போஸ்தலரின் நாட்களா இருக்கட்டும், அல்லது இன்றைய நாட்களாய் கூட இருக்கட்டும், எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனின் கூட்டத்திற்கு, ஒரு மனிதர் சமுதாயத்திற்கு ரட்சிப்புக்காய் கதறினார்களோ அப்பொழுதெல்லாம் பாவங்களை அறிக்கையிடாமல் ரட்சிப்பு வந்ததே இல்லை. அல்லேலூயா. சொல்ற காரியம் புரியுதா? பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டால் மாத்திரமே கர்த்தர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. 70 வருஷம் முடிய போகிறது. நாங்கள் பாபிலோனில அடிமைகளா இருக்கிறோம் என்கிற காரியத்தை எஸ்ரா கண்டார், தானியேல் கண்டார். கண்டிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பா, நாங்கள் எங்கள் பிதாக்களை போல அக்கிரமங்கள் செய்தோம், நாங்க பாவம் செய்தோம்பா, நாங்க அக்கிரமம் செய்தோம்பா, ஆனாலும் இன்றைக்கு எங்கள் பாவங்களை மன்னித்து அந்த இரக்கமுள்ள தேவன் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை விடுவீங்க என்று கெஞ்சினாங்க தெரியுமா? அப்பதான் கர்த்தர் விடுவிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல எஸ்ரா தப்பு பண்ணாரா? தானியேல் பாவம் பண்ணாரா? பாவத்தின் சுவடுகள் கூட தானியேல் வஸ்திரத்துல கூட கிடையாது. அல்லேலூயா. தானியேலுடைய அவர் வஸ்திரத்துல, அவர் சாப்பாட்டுல கூட பாவம் இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு சுத்தமான மனிதர். ஆனால் அவர் சொல்கிறாரு, எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. அல்லேலூயா. எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க என்று சொல்லி அவர் அறிக்கையிட்டு ஜெபிக்க தான் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நாங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் பாவம் செய்தேன் என்று செய்யவில்லை என்று சொல்லி நம்ம அமைதியா இருப்பதற்காக இல்ல. நான் பாவம் செய்யாட்டாலும் என்னுடைய ஜனம் பாவம் செய்திருக்கிறது. அல்லேலூயா. நான் பாவம் செய்யாட்டாலும் என்னுடைய சந்ததி பாவம் செய்திருக்கிறது. என் குடும்பத்துல யாரோ ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க, என் சொந்தத்துல யாரோ ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க, என் நட்புல யாரோ ஒரு பாவம் செய்திருக்கிறாங்க. இப்ப அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு உங்களுக்கு நடுவே ஒரு பிரிவினை இருந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. இந்த பிரிவினையின் சுவரை தான் கர்த்தர் தன்னுடைய மரணத்தினால் உடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த மரணத்தின் நேரத்துல உடைத்த அந்த சுவர்
இன்னும் அநேக ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறது என்றால் அது வேற ஒன்றுமே இல்ல, பாவங்களும் அக்கிரமங்களுமே. அல்லேலூயா. பாவங்களும் அக்கிரமங்களுமே அதுதான் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. பாவங்கள் பாருங்க, நான் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. முகத்தையே மறைச்சிருந்தான். அல்லேலூயா. யோபு அப்போஸ்தலன் யோபு பரிசுத்தவான் இப்படியா சொல்றாரு, அப்பா நீங்க எனக்கு செவி கொடுக்காதபடிக்கு உண்மை ஒரு மேகத்துக்குள்ளாக நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டீங்களே. சொல்றாரு, உங்க ஒரு மேகத்துக்குள்ளாக மறைச்சு வச்சுக்கிட்டீங்களே. அவரு சொல்றாரு, நான் மேகத்துக்குள்ள மறையலப்பா, உன் பாவம் தான் என்ன மறைச்சு வச்சிருக்கிறது. உங்க பாவம் தான், உங்க அக்கிரமங்கள் தான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கிறது. இன்னைக்கு அதை அறிக்கை இடுங்க. அல்லேலூயா. அதான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துல இங்க பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் இப்படியாக அந்த தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துல பாருங்க, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஜெபிச்சாலும் அவர்களை நான் பார்க்க மாட்டேன், என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும், அல்லேலூயா, மிகுதியாய் ஜெபம் பண்ணுங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் ஜெபிங்க. 21 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க, 40 நாள் ஃபாஸ்டிங் போடுங்க. நீங்க எவ்வளவு தான் ஜெபிச்சாலும், இப்போ வந்திருக்கு 365 நாள் ஃபாஸ்டிங், 1000 நாள் ஜெபம், எவ்வளவு தான் ஜெபம் பண்ணாலும் கூட கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தை வச்சுட்டு எவ்வளவு ஜெபிச்சாலும் கர்த்தர் கேட்க மாட்டார். அல்லேலூயா. எவ்வளவு தான் கையை உயர்த்தி ஜெபிச்சாலும் கர்த்தர் நான் பார்க்கவே மாட்டேன். அடுத்த வசனத்துல சொல்றாரு, உங்களை கழுவி சுத்திகரிங்க. அல்லேலூயா. உங்களை கழுவி சுத்திகரிங்க, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். அல்லேலூயா. அப்போ நம்மளை சுத்திகரித்தால் மாத்திரமே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அதை நல்லா புரிந்து கொள்ளணும். நம்மளை சுத்திகரித்தால் மாத்திரமே நம்ம கை உயர்த்தி ஜெபிச்சாலும் சரி, ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சாலும் சரி, கர்த்தர் அதை கேட்பா. இல்லாட்டா பார்க்காத மாதிரியே இருந்து விடுவார். அல்லேலூயா. கண் இருந்தும் காணாதவராய் போல இருக்குன்னு கர்த்தர் நம்மளை தான் சொன்னாரு. ஆனா சில வேளையில அவரே அந்த அனுபவத்துக்கு போயிடுவார். அல்லேலூயா. அவருடைய பாவங்கள் அவரை மறைக்கிறது. இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளாக வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 16 18 வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தின் 16 18 வரைக்கும் பார்க்கும் பொழுது, அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். பாருங்க என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பிள்ளைக்காக. எந்த பிள்ளை? பத்சேபாளிடம் தவறான ஒரு உறவு வைத்து ஒரு பிள்ளை வருது. ஓகேவா? அந்த பிள்ளைய ஆண்டு என்ன பண்ண அடிச்சிட்டார். இப்போ அந்த பிள்ளைக்கு வாழ்வா சாவா என்கிற போராட்டம். இப்போ இந்த பிள்ளைக்காக தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? ரூமுக்குள்ள போனார். ரூம்ல போயிட்டு பிரார்த்தனை பண்ணினார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணினார், உபவாசம் பண்ணினார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஜெபம் பண்ணினார், உபவாசம் பண்ணினார், தரையில விழுந்து கிடந்து அழுதார். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்காக, ஒரு பிள்ளைக்காக தாவீது யார் தெரியுமா? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று கர்த்தரால் சாட்சி பெற்ற ஒரு மனிதர். அல்லேலூயா. அப்படிதானே சொன்னாரா? என் இருதயத்துக்கு நான் ஏற்றவனாய் கண்டப்பா, எனக்கு என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சவன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன் தான் தாவீது என்று கர்த்தரே சொல்கிறாரு. அவன் எனக்கு சித்தமானதை மட்டும்தான் செய்வான், வேற எதுவுமே செய்ய மாட்டான். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தாவீதை குறித்து கர்த்தர் அழகான சாட்சியை கொடுத்துதான் அவனை தேர்ந்தெடுத்திருந்தார். அல்லேலூயா. அதான் சாமுவேல் சவுல்கிட்ட போய் சொல்லும் பொழுது, இங்க பாருங்க, நீ தவறு செய்துட்டு ஆண்டவருடைய கட்டளையை மீறிட்டு, அதனால கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? உம்மை விட, உம்மை பார்க்கிலும் உத்தமமான உம்முடைய தோழருக்கு அதை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. சவுலை விட தாவீது உத்தமன். அல்லேலூயா. நல்ல புரியுதா? சவுலை விட தாவீது உத்தமன். அந்த அளவுக்கு தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் தான். ஆனால் ஒரு பாவம் செய்ததுனால இந்த பிள்ளைக்காக உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஜெபம், பயங்கரமான ஜெபம். எத்தனை நாள் தெரியுமா? 7 நாள். அல்லேலூயா. 7 நாள் ஜெபிக்கிறார், ஜெபம் பண்றாரு, உபவாசம் இருக்கிறாரு. உள்ள போய் எல்லாரும் எப்பா சாப்பிடுங்கப்பா என்று சொல்லும் பொழுது, இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், அவன் வேலைக்காரன் அத்தி பத்திட்டாரு, யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவர் செத்து பாருங்க. அவன் தரையிலிருந்து வீட்டுல மூப்பர்கள் போய் சொன்னாங்களா, அவன் என்னை வந்தாலும் கூட அவன் வரமாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்போ சாப்பிடாமல் இருந்தாராம். அல்லேலூயா. நான் வரவே மாட்டேன், அப்ப சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 7 நாள் உபவாசம், கண்ணீர்.
பயங்கரமா விட்டு ஜெபித்தாரு. கர்த்தர் ஜெபத்தை கடைசி வரைக்கும் கேட்கல. ஹல்லேலூயா. புரிய கர்த்தர் கடைசி வரைக்கும் ஜெபத்தை கேட்கல. 18 வசனம் சொல்கிறது, 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிடுச்சு. பிள்ளை செத்து போயிட்டு தாவீதின் ஊழியக்காரர்கள் அவன் போய் சொல்ல பயப்படுறாங்க. ஐயோ, பிள்ளை உயிரோட இருக்கும் பொழுதே அவர் சாப்பிட மாட்டேன்ட்டாரு. பிள்ளை உயிரோட இருக்கும் பொழுது அந்த ரூமை விட்டு வெளியே பார்க்க 7 நாள் ஒரு ரூமுக்குள்ள அடைஞ்சு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்திருப்பார் பாருங்க. எந்த அளவுக்கு கதறி ஜெபித்திருப்பார். நம்ம கூட போய் ஜெபிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரே ரூமுக்குள்ள 7 நாள் உட்கார்ந்து ஜெபித்திருக்கோமா? யாருடைய ஆளுக்கு அப்படி இருந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆனா 7 நாள் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார். சாப்பிடல, எதுவுமே பண்ணல. 7 நாள் உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. ஆனா ஜெபம் கடைசி வரை கேட்கப்படல. எல்லா பிள்ளை செத்து போயிட்டு இப்ப அறிவிக்க பயப்படுறாங்க. கடைசியாக தாவீதுக்கு அவங்க பேச்செல்லாம் கேட்டு 2 நாள் பிள்ளை செத்துட்டு உடனே எழுந்து வந்து சாப்பிட ஆரம்பித்தார். எல்லாரும் ஆச்சரியமா கேட்கிறாங்க, ஏன்பா பிள்ளை உயிரோட இருந்துட்டு நான் கூட்டமா வரலையே? தாவீது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, பிள்ளை இன்னும் உயிரோட இருக்கிற பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். ஹல்லேலூயா. 22 வசனம் தான் சொல்கிறது, உயிரோடு இருக்கு சொல்ல அது கர்த்தர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி நான் அழுதேன். ஹல்லேலூயா. இப்ப பிள்ளை உயிரோட இல்லை, அதனால இனி நான் அதுக்கு தான் போக முடியும். இங்கு தாவீது தன்னை தெரிவிச்சு கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீதுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருந்ததற்கு ஒரே காரணம் தான் அவர் செய்த பாவம். ஹல்லேலூயா. அவர் செய்த அந்த ஒரே பாவம், அவ்வளவுதான். தாவீது வாழ்க்கையில அவர் செய்த ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவம் தான். அந்த ஒரு பாவத்துக்காக அவர் ஜெபித்த ஜெபம் கடைசி வரைக்கும் கேட்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அமைதியாவே இருந்துட்டார். கர்த்தர் பதில் கொடுக்கவே இல்லை. அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல, உபவாசத்துக்கு பதில் கொடுக்கல, கண்ணீருக்கு பதில் கொடுக்கல. 7 நாள் அடை ஒரு ரூம்ல உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஜெபித்தாரு. அந்த தனிமைக்கு பதில் கொடுக்கல, அவருடைய கதறலுக்கு பதில் கொடுக்கல, எதற்குமே கர்த்தர் பதில் கொடுக்கல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஒரே ஒரு பாவம். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு பாவத்தினால அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அவமானம் வந்தது. அது எல்லாமே பார்க்கும் பொழுது கடைசி வரைக்கும் அந்த பாவத்துக்கு பாருங்க மன்னிப்பே கிடைக்கலங்க. அவன் செய்த பாவத்துக்கு அந்த தண்டனை தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ செய்த பாவத்தை நம்ம பிள்ளை மூலமா பார்த்து செய்வேன், அதே செய்வேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. நீ மறைவுல செஞ்சல, நான் வெளிப்படையாய் செய்வேன், செய்து காட்டினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் தாவீது ஜெபத்துக்கு பதிலே இல்லை. கர்த்தர் அமைதியாவே இருந்தார், சைலண்டாவே இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? தாவீது வாழ்க்கையில் இருந்த ஒரே ஒரு பாவம். ஹல்லேலூயா. நீங்க நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதா? என்ன பாவம் இருக்கிறது என்பதை, அந்த பாவத்தின் அடையாளம் இருக்கிறதா, அந்த பாவத்தின் சின்னம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, அதை எப்போ அப்புறப்படுத்தணுமோ அப்பொழுதுதான் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்திற்காகத்தான் பாருங்க ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த 51 சங்கீதம் முழுவதும் அந்த ஜெபம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. 51 சங்கீதத்துல 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பா ஈசோப்பினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா என்று சொல்லி அவர் கதறுகிறத நான் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தாவீது புரிந்து கொண்டார், இனி என் பாவத்துக்கு மன்னிப்பு ஆண்டவரிடமிருந்து மாத்திரமே வரும். ஹல்லேலூயா. அவர் சுத்தமாக்கினால் மாத்திரமே என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி 51 சங்கீதத்துல முதலிலிருந்து முடிவு வரைக்கும் அவர் அந்த காரியத்துக்காக அழுது ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் சுத்திகரிப்ப பாருங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 43:24 தேவன் சொல்லுகிறாரு, ஸ்தோத்திரிக்கிறோம், நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டைகளை கொள்ளாமல், உன் பலிகளின் நிலத்தினால் என்னை திருப்தியாக்காமலும், உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி, உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க பாவங்களினால என்னை சங்கடப்படுத்துனீங்க. ஹல்லேலூயா. உங்க அக்கிரமங்களினால என்னை வருத்தப்படுத்துனீங்க. பாருங்க, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய தேவன் நம்மை போலவே உணர்வுள்ள ஒரு தேவன். உங்ககிட்ட உங்க பையன் வந்து தப்பு பண்ணிட்டு பொய் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும்? ஹல்லேலூயா. எவ்வளவு வருத்தமா இருக்கும்? என் பிள்ளையே என்கிட்ட வந்து பொய் சொல்லுது. ஹல்லேலூயா. என் பிள்ளையே என்கிட்ட வந்து மறைக்க சொல்லி நமக்கு இருதயத்துல எவ்வளவு வேதனை வருமோ அதே வேதனை தான் நான் பாவம் செய்யும் பொழுது என் அப்பாவாகிய இயேசு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்க பாவம் செய்தனால எனக்கு சங்கடமா இருப்பாங்க. இந்த மாதிரி நம்முடைய தேவன் வந்து ரொம்ப விசேஷமான தேவன். ஹல்லேலூயா. அது ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நம்மை போலவே அவரால் உணர முடியும். ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்ம எப்படி சங்கடப்படுறோமோ, நம்ம எப்படி வருத்தப்படுறோமோ, நம்ம எப்படி துக்கப்படுறோமோ அதே துக்கத்தை அவர் படுவார். ஹல்லேலூயா.
அதனால தான் நம்முடைய தேவன் ஏதோ சிலவங்க சொல்லுவாங்க அவர் ஒரு ஸ்பிரிட் இல்ல, அவர் ஒரு ஹியூமனிசம் அவர்கிட்ட அப்படியே இருக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு மனித தன்மை அவர்கிட்ட அப்படியே உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்முடைய தேவன் ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒவ்வொரு தவறு செய்யும் பொழுதும் கர்த்தர் அது வேதனைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் அது துக்கப்படுத்தும் என்பதை நம்ம புரிந்துட்டோம் அப்படின்னா பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. தப்பு செய்ய மாட்டோம். ஏன்னா நம்முடைய அப்பா துக்கப்பட்டுவாரு. ஹல்லேலூயா. நம்முடைய அப்பா வேதனைப்பட்டுவாருன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது விளங்கி அதான் சொன்னாரு, உங்க பாவங்களினால எனக்கு சங்கடமா இருக்குப்பா, நீங்க செய்த அக்கிரமத்தினால எனக்கு வருத்தமா இருக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் செய்த பாவங்களே உங்களுக்கு நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில நன்மை வரல, ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படல, ஏன் நம்முடைய ஜெபத்துக்கு அது பதில் கொடுக்கல, ஏன் இப்ப சைலண்டாவே இருந்துட்டார் தெரியுமா? நம்முடைய பாவங்கள். ஹல்லேலூயா. இதனால இன்னைக்கு இந்த பாவங்கள் என்ன பண்ணணும், தூக்கி தூரப்படணும். சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்துல தாவீது இப்படியே சொல்கிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா, அப்பொழுது நான் உத்தமனாகி நான் பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி விடுங்க. ஹல்லேலூயா. துணிகரமான பாவம் எங்க வாழ்க்கையில் வரக்கூடாது. இன்னைக்கு அர்ப்பணிக்கும் பாவம் செய்யாத மனிதன் உலகத்துல இல்ல. ஆனாலும் கூட இன்றைக்கு நான் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா, நான் துணிகரமாய் ஒரு பாவம் செய்தா அது என் தேவனை வேதனைப்படுத்தும். ஹல்லேலூயா. அந்த பாவத்தினால் அவர் வருத்தப்படுவாரு, அவர் என் செவியை அடைத்துக் கொள்வாரு, என் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்பதை புரிந்து கொண்டு இன்னைக்கு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் செய்யணும். சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்துல தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் உள்ளத்துல வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. இந்த அனுபவம் பாருங்க, 51ஆம் அதிகாரத்துல எவ்வளவு அழுத ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஆனா 119ஆம் சங்கீதத்தை எழுதும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் இனி உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, ஹல்லேலூயா, அப்புறம் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வசனத்தை என் இருதயத்துல நான் வைத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அது ஒரு டைம் பாவத்திலே சுதாரித்தார். ஹல்லேலூயா. இனி நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா கர்த்தர் என்னை மன்னிக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஜெபித்து அழுது அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்டார். ஹல்லேலூயா. கேட்டுட்டு தாங்க சொல்றாரு, இனி நான் பாவம் செய்யாம இருக்கணும்னா ஒரே வழிதான் எனக்கு தெரியும், இந்த வசனத்தை என் உள்ளத்துல வச்சுக்கிடணும். ஹல்லேலூயா. புரியுதா? நீங்க சொல்லப்பட்ட இந்த வசனங்களை நம்ம உள்ளத்துல வச்சுக்காங்க. அப்பா நான் பாவம் செஞ்சா எனக்கு நன்மை வராது, நான் பாவம் செஞ்ச எங்க அப்பா சங்கடப்படுவாரு, என் துக்கப்படுவாரு, நான் பாவம் செய்யும் பொழுது அவர் காத்து அடைச்சிருவாரு, கண்ணை மூடிடுவாருன்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிற வசனம் நம்முடைய இருதயத்துல வச்சுட்டோம் அப்படின்னா பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் அர்த்தமே அதுதான், உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கம்னா இந்த வசனத்தெல்லாம் என் இருதயத்துல நான் வைத்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் வசனம் இருதயத்துல இல்லைன்னா இன்னைக்கு கொஞ்சம் தூக்கி உள்ள வைங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனமாவது உள்ள வைக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அப்படி வச்சிருக்கும் பொழுது நாம் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அதுக்கு ஒரே காரணம் பாவம். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை இன்னைக்கு நாம அறிக்கைக்கணும், நம்முடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கணும்ப்பா. இந்த பாவத்தினால்தான் கடந்த 8 மாதங்களாக கர்த்தர் அமைதியா இருந்து கொண்டு இருக்கிறீரோ, செவியை அடைத்துக் கொண்டு இருக்கிறீரோ, உங்களுடைய கண்கள் இன்னும் எங்களை பார்க்காம இருக்கிறதோ, எங்களுக்கு உமக்கு நடுவாக பிரிவினையா இருக்கிறதோ, அந்த பாவங்களை இன்னைக்கு நாங்க அறிக்கிற இடம்பா. வருட மாசத்துல இருந்தாவது எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும் சொல்லி இன்னைக்கு நம்ம அறிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்று, பாவம் கர்த்தரை அமைதியாக்குகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது, எது அமைதியாக்குகிறது? சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 84ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. இங்க சொல்லி இருக்கிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு உத்தமத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு சம்பவத்தை இந்த காரியத்தில் நான் விளக்கினா தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. 99 வயசுல ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. அப்ப தாவீது இதுவரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக நடக்கலையா? ஆபிரகாம் 75 வயதுல அந்த ஊர் என்கிற அந்த கல்தையர் பட்டணத்தில் இருக்கும்பொழுது கர்த்தர் சொன்னாரு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் கிட்ட விடு, உன் தேசத்தை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அப்படியே வந்தார்ல ஆபிரகாம். அல்லேலூயா. அப்படியே வந்த ஒரு உத்தமன் தானே, அப்படியே வந்த ஒரு நீதிமான் தானே. கர்த்தருக்கு முன்பாக தான் நடந்தார் அவர் இருந்து. ஒரு நாள் கர்த்தருக்கு முன்னாடி விலகலை. ஆனால் 99 வயசுல கர்த்தர் அவர்கிட்ட சொல்லும்போது ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவா சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக நடக்கணும், உத்தமனா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் அழுத்தி சொன்னார் தெரியுமா? முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். போதும், முகம் குப்புற விழுந்து வணங்கினான். இதுவரைக்கும் ஆபிரகாம் முகம் குப்புற கர்த்தருக்கு முன்பாக விழுந்ததே இல்லை, முதல் தடவை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த சம்பவத்தை நான் உணர்ச்சி சொல்லுகிறேன் தெரியுமா? இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா இருந்தாரா என்று நீங்கள் கேட்டா அநேக இல்லைன்னு பதில் சொல்லுவீங்க. ஆனா இருந்தா. அல்லேலூயா. எத்தனை வருடங்கள் தெரியுமா? முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்ற பொழுது ஆபிரகாம் 86 வயதா இருந்தார். ஆபிரகாம் 86 வயது. இந்த அதிகாரத்தின் துவக்கம் என்ன சொல்கிறது? 99 வயசு. ஏறக்குறைய 13 வருடங்கள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஏறக்குறைய 13 வருடங்கள் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. ஏன் பேசல? 75 வயதுல அழைத்த தேவனோடு ஒவ்வொரு நாள் பேசிக்கொண்டு வருகிறார். கானான் தேசத்துல நிற்கப்பட்டிருக்கிறாரு. இதுதான் நம்ம காண்பிக்கிற தேசம், இங்கதான் நிற்க போற. ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா 86 வயசுல இஸ்மவேலை பெற்ற பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிறுத்திக்கு 99 வயசுல சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அப்ப இந்த 13 வருட இடைவெளி ஏன் அமைதி காத்தார் கர்த்தர்? அங்க நடந்த காரியம் தான். என்ன சம்பவம் தெரியுமா? 16 அதிகாரத்துல நடந்த சம்பவம் அது. அல்லேலூயா. அது 16 அதிகாரத்துல நடந்த சம்பவம் அது. என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? சாராய் சொல்ற ஆபிரகாம்கிட்ட பார்த்து, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் அதை அடைத்து வைத்திருக்கிறார். நல்லா தெரியுது. அல்லேலூயா. நல்லா தெரியுது. என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல, என் வாழ்க்கையில நன்மை வரல, என் வாழ்க்கையில பிள்ளை கிடைக்கல, கர்த்தர் அடைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தரை தான் ஜெபிச்சிருக்கணும். என்ன சொன்னா தெரியுமா? என் அடிமை பண்ண ஒருத்தி இருக்கா, அவளோட சேரும். அல்லேலூயா. என் அடிமை பண்ண ஒருத்தி இருக்கா, அவளோட சேரும், அப்பொழுதுதான் என் வீடு கட்டப்படும். இதுக்கு முன்பாகவே ஆபிரகாம் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, எப்ப நான் ஓட்டத்தான் என் பிள்ளை கிடக்க போகுது. அல்லேலூயா. ஆபிரகாம் முந்தின அதிகாரத்தை நீங்க வாசிங்க அப்படின்னா, இப்ப என் வீட்டு எலியேசர் எனக்கு வந்து வீட்டுல சொந்தவாளி மாதிரி இருக்கிறான். ஆண்டு சொன்னார், அவன் இருக்க மாட்டான்ப்பா, உன் வயசுல ஒரு பிள்ளை பிறக்கும். அல்லேலூயா. உன் மூலமாக ஒரு பிள்ளை பிறக்கும், அதுதான் உனக்கு சுதந்திரவாளி. ஆனா இங்க நடந்த என்ன தெரியுமா? சாராய் அவசரப்பட்டு சொல்றா, கர்த்தர் தான் அழைத்து இருக்கிறாரு, ஆனா கர்த்தர் போய் பேசாம இருக்கிறா, என் அடிமை பெண்ணோடு சேரும். ஆபிரகாம் சாராயின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. செவி கொடுத்தாருங்க. சாராய் சொல்றா, என் அடிமை பெண்ணோடு சேரும். ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. கர்த்தரை கேட்கணும். இவ்வளவு நாள் கர்த்தரோடு பேசுற ஒரு மனிதன் என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தரை போய் கேட்டுக்கணும். இப்படி சாராய் என் மனைவி சொல்றால, என்ன பண்ணப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு பாருங்க, ராகேல் அழுகா, பிள்ளை கூட நான் சாகுறேன். யாக்கோபு சொன்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் அழைத்திருக்கிறார், நான் எப்படிப்பா கொடுக்க முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் அழைத்திருக்கிறார், நான் எப்படி கொடுக்க முடியும்? அவளும் மனைவி தானே. அல்லேலூயா. இங்கேயும் மனைவி தான் சொல்றா, எனக்கு பிள்ளை இல்ல, நீங்க அடிமை பெண்ணோட இன்னொருத்தரோட சேருங்க, அப்போதாவது நம்ம வீடு கட்டப்படும். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நாளிலிருந்து கர்த்தர் பேசுவதை நிறுத்திட்டார். அல்லேலூயா. அதே மாதிரி ஆகாருக்கு பிள்ளை உருவானது. ஆகாரம் பிள்ளை உருவானா நிச்சயமாய் பார்த்தார் சாராயை பார்த்துட்டு பாருங்க. சாராயை பார்த்துட்டு அப்போ வந்து மறுபடியும் சாராய் ஆபிரகாம் சொல்றா,
இவன் வந்து என்ன அலட்சியமா பேசுறா, என்ன தப்பு தப்பா பேசுறா, என்கிட்ட பிள்ளை இல்லைன்னு என்ன வந்து கீழ்த்தரமா நினைக்கா. ஆபிரகாம் சொன்ன வார்த்தை தெரியுமா? அவ ஓகேல தான் இருக்கிறான். அல்லேலூயா. அவ இன்னும் அடிமை தான், நீ என்னாலும் பண்ணிக்கா. அப்பவும் கர்த்தர் ஒரு வார்த்தை கேட்கிற, கர்த்தர் பேசுற. அல்லேலூயா. இப்ப ஆகார் தனித்தனியா வனாந்தரத்துல போய் இருக்கிறா. ஆனா ஆகார வந்து கர்த்தர் பார்த்து பேசினார். அல்லேலூயா. நல்லா புரியுதா? ஆபிரகாம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் ஆபிரகாமோடு பேசாத ஒரு கர்த்தர் ஆகாரோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடிமை பண்ணாகிய ஆகாரோடு சந்தித்து சொல்றாரு, நீ எங்க போற? நீங்க நாச்சருக்கு வேதனைப்படுத்துறாங்க, வந்துட்டு இருக்கிறேன். அப்படியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மறுபடியும் போய் உட்கார். அல்லேலூயா. ஆபிரகாமட்டையோ சாராயிட்டையோ வந்து ஆண்டு பேசவே இல்லை, அவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள வச்சுக்கான்னு சொல்லி. அல்லேலூயா. பேசவே இல்லைங்க. ஆகார்கிட்ட பேசினார். சில வேளை அப்படிதான் நம்மகிட்ட பேச மாட்டாரு, ஆனா நம்முடைய எதிர்ப்பு பேசிட்டு இருப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா. அடிமை பண்ண பேசுற தேவன் இந்த ஆபிரகாமோடு அழைக்கப்பட்டவனோடு பேசுறார். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் தன்னுடைய உத்தமத்தை இழந்ததுதான். அல்லேலூயா. அந்த இடத்துல ஆபிரகாம் தெளிவாய் சொல்லி இருக்கிறோம், இல்ல கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, உன் மூலமா தான் எனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும், அதுதான் என்னுடைய சந்ததியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இல்ல அப்படின்னா கர்த்தர்கிட்ட போய் கேட்டுக்கணும், நான் ஆகாருக்கு போய் சேரணுமா, அவளை என் மனைவி ஆக்கணுமா வேண்டாமான்னு கர்த்தர்கிட்ட கேட்டுக்கணும். இந்த சம்பவம் நடந்துதான் 83வது வயதுல நடந்தது. அன்றையிலிருந்து கர்த்தர் பேசுவதை நிறுத்திட்டாரு. 99 வயசுல கர்த்தர் பேசினார். ஏன் தெரியுமா? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அவ்வளவுதான். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டேன், அதை நான் நிறைவேற்றி வரணும். அதான் கிளியரா ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட, நீ என் முன்பாக நடந்து உத்தமனா இரு. அல்லேலூயா. இனி உன் உத்தமத்தை நீ விட்டு விலகிறாத. இரண்டாவது ஆண்டவர் அமைதியா இருக்க காரணம் என்ன தெரியுமா? உத்தமத்தை விட்டு விலகுவது. அல்லேலூயா. நம்ம கொடுத்திருக்கிற உத்தமத்தை விட்டு, நம்ம கொடுத்திருக்கிற நீதி வாழ்க்கையை விட்டு நம்ம எப்பொழுது விலகுறோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியா இருப்பார். அல்லேலூயா. வந்து பேச மாட்டாரு. என்னைக்கு நம்ம திருத்திக் கொள்கிறோமோ அதான் பாருங்க, இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்தார். அல்லேலூயா. எனக்கு தெரியுமா? 13 வருட ஏக்கம். அல்லேலூயா. 13 வருட ஏக்கம். அப்பா, இதுவரைக்கும் என்கிட்ட பேசாம இருந்துட்டீங்களே, இதுவரைக்கும் என்கிட்ட உறவாடாம இருந்துட்டீங்களே, காலில் விழுந்துட்டார். அல்லேலூயா. அப்படியே விழுந்து கிடந்து ஆரம்பித்தாரு. அந்த அழைக்கப்படுறது சொன்னாரு, கவலைப்படாத, எழுந்து வானத்தின் நட்சத்திரம் போல அவனை மாற்றி சொல்லிட்டு தான் சொன்னாரு. இந்த அதிகாரத்துல தான் சொல்றாரு, உன் பேரு ஆபிரகாம் இல்ல, ஆபிரகாமை நான் மாற்றுறேன். அல்லேலூயா. இனி சாரான்னு சொல்லாத, சாரான்னு சொல்லு. ஏன் தெரியுமா? பேரோட குணமும் இருக்கு. அல்லேலூயா. அந்த பேரை மாத்திட்ட அப்படின்னா இனி நீ உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். அல்லேலூயா. சில வேளையில கர்த்தர் நீதிமானுடைய வாழ்க்கையில் கூட அமைதியா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் நீதிமான், அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார் என்று சொல்ல போயிருக்கிறது. அல்லேலூயா. எப்போ? என்னைக்கு அழைத்தாரோ அன்னைக்கு. ஆனா பாருங்க, அந்தப்பட்ட ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் 13 வருடங்களாக 13 வருடங்களாக என்ன பண்ணாரு? ஓகே, 13 வருடங்களாக 13 வருடங்களாக என்ன? கர்த்தர் அமைதியா இருக்கிறார். காரணம், தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகுவது. அல்லேலூயா. அதனாலதான் தெய்வ பிள்ளைகள் கூட என்ன இருக்கணும்? சரியாக உத்தமத்தை இருங்க. அல்லேலூயா. நம்ம உத்தமத்தை விட்டு விலக ஆரம்பிச்சோம் அப்படின்னா கர்த்தர் அமைதியா இருவார். ஆனா யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, யோபு 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் 10ஆம் வசனத்தை பாருங்க. மனைவி தான் போய் சொல்றா. என்ன சொல்றா தெரியுமா? ஏன் அப்படி உத்தமத்துல உறுதியான இருக்கிறது? தேவனை தூசித்து ஜீவனை விடுங்கன்னு சொல்லி இதே யோபுவை பார்த்து அவருடைய மனைவி தான் சொன்னா. ஆனா யோபு சொன்னாரு, ஏன் வைத்தியக்காரி மாதிரி பேசுற? அல்லேலூயா. வைத்தியக்காரி மாதிரி பேசாதம்மா, ஆண்டவருக்கு வெச்சவன் நம்ம இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். யோபு தன்னுடைய உதடுகளினால் கூட பாவம் செய்யல. அல்லேலூயா. யோபு தன்னுடைய உத்தமத்தை எப்படி மனைவி, இங்க ஒரு மனைவி சொன்னதுனால தான் உத்தமத்தை விட்டு விலகினார் ஆபிரகாம். ஆனால் அங்க ஒருவன் இருக்கிறார், மனைவி சொன்னாலும் என் உத்தமத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. உத்தமத்தை விட்டு விலகுவதற்கு யார் சொன்னாலும் தீர்க்காது. அவ்வளவுதான். அது யாரா இருந்துட்டு போட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், சொந்தங்களா இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா கூட இருக்கட்டும், உத்தமத்தை விட்டு விலகுவதற்கு என்ன தெரியுமா? யார் சொன்னாலும் நம்ம கேட்கவே கூடாது. அல்லேலூயா. அதுல ரொம்ப நாம் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, யோபு 27ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அந்த வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோபு 27:5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று
நான் ஒப்புக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மற்றும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகே. சொல்றாரு, என் ஆவி பிரிகிற வரைக்கும் சாகிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். யாருக்கு சொல்றாரு தெரியுமா? ஒரு 4 பேர் வந்து ரொம்ப ஆறுதல் படுத்த துக்க விசாரிக்க வந்த நண்பர்கள், அல்லேலூயா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா யோபு சொல்றாரு, நீங்க பேசுறதுலாம் நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா, நீங்க பேசுறதுலாம் நான் கேட்க மாட்டேன். என் ஆவி பிரிகிற வரைக்கும் என் உத்தமத்திற்கு விலக மாட்டேன். அல்லேலூயா, யோபுடைய உத்தமத்தை எந்த அளவுக்கு காத்துக் கொள்கிறார் சொல்றாரு, என் செத்தாலும் பரவாயில்ல, என் உத்தமத்தை மாட்டு நான் விட மாட்டேன். அல்லேலூயா, யோபுடைய வாழ்க்கையில பெரிய இழப்புகள் தான். அல்லேலூயா, பிள்ளைகளா செத்து போச்சு, இருந்ததெல்லாம் இழந்துட்டான். ஆனா அது மத்தியில கூட உத்தமமாய் வாழ்ந்தார் பாருங்க. அல்லேலூயா, அதனாலதான் யோபு 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்துல யோபு சொல்றாரு, கர்த்தர் உத்தமனை வெறுக்கவே மாட்டார். அல்லேலூயா, கர்த்தர் உத்தமனை வெறுக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ இரண்டாவதாக கர்த்தர் அமைதியா இருப்பதற்கு காரணம் உத்தமத்தை விட்டு விலகுவது. அல்லேலூயா, அப்போ ஒன்று பாவம் செய்யக்கூடாது, இரண்டாவது கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கணும். அல்லேலூயா, நான் யாருக்காக மனைவிக்கு நீ கூட உத்தமத்தை விட்டு விலகாதீங்க. அல்லேலூயா, ஆசையான மனைவி தான், பாசமான மனைவி தான், ஆனாலும் கூட உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன்னு யோபு நின்னார் தெரியுமா? அப்படிதான் நம்மளும் இருக்கணும். அல்லேலூயா, உத்தமத்தை விட்டு விலகுனா கர்த்தர் அமைதியா இருப்பார். அல்லேலூயா, மூன்றாவதாக ஏன் கர்த்தர் அமைதியா இருக்கிறார்? லூக்கா 1ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவார். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா, அவனுக்கு வந்து யோவான் என்று பெயரிடுவாயாக. இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இங்க பாருங்க, வார்த்தைகள் போய் சேரமா அவங்களுக்கு போய் சேரும். அல்லேலூயா, தேவா ஓகே. லூக்கா 1:13 சொல்லப்பட்டு இருக்கிறது. சகரியா வந்து பேசுறார். இந்த சகரியா யாருன்னு பார்த்தா அந்நாட்களில் இருந்த ஒரு ஆசாரியன். அல்லேலூயா, ஆசாரியன் சமூகத்திற்கு போகிறார். போன உடனே அங்க அவர் பேசுகிறத அவர் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, இப்ப இங்க பாருங்க, இப்ப இங்க என்ன அமைதி இருந்தது? மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் முடிகிறது. ஓகேவா? மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்திற்கும் மத்தேயு புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலம் என்ன தெரியுமா? ஏறக்குறைய 400 வருடங்கள். அல்லேலூயா, ஏறக்குறைய 400 வருடங்கள். ஏன்னா மல்கியா தீர்க்கதரிசி 430 இருந்து 427 இருந்தார் அவர். அல்லேலூயா, அந்த நாட்கள் அறிவித்தவர். இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வந்து ஸ்தோத்திரிக்கிறோம் 50-60. அல்லேலூயா, முதல் நூற்றாண்டு வச்சுக்காங்க. ஏறக்குறைய 400 வருட அமைதி. இதான் வந்து பிப்ளிக்கல் சைலண்ட் இயர்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஒரு ஆவிக்குரிய அமைதியின் நேரம் இருந்தது. இவ்வளவு நாட்கள் கர்த்தர் ஏன் அமைதியா இருந்தார்? அது வரைக்கும் ஆதாம்ல தொடங்கின தேவன் பாருங்க, மல்கியா வரைக்கும் அவன் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் பேசுவது இருக்கிறார். அல்லேலூயா, பேசிக்கிட்டே இருக்கிறார். ஏதோ ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு, ஏதோ ஒரு நியாயபதியை கொண்டு, ஏதோ ஒரு ஆசாரியனை கொண்டு, ஏதாவது ஒரு மனுஷனோட என்ன பண்ணாரு? அப்பப்போ பேசிக்கிட்டே இருந்தார். ஆனா இந்த 400 வருடங்கள் ஒரு மிகப்பெரிய அமைதி. வேதத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அமைதியின் சூழல். ஆண்டவர் யாருக்குமே பேசணுங்க. ஆனா ஜனங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் எப்ப பேசுவார்? அல்லேலூயா, இந்த 400 வருடமும் ஊழியம் நடக்காம இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஊழியம் நடந்தது. அப்பதான் சகரியா வந்து ஆசாரியனா உள்ள போயிருக்கிறார். அல்லேலூயா, அப்ப சபை இருந்தது, ஊழியம்லாம் நடந்தது, ஆசாரியர்கள் பலிலாம் இட்டாங்க, ஜனங்கள் பலியிட்டாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் கர்த்தர் யாரோடு பேசவே இல்லை. அல்லேலூயா, கர்த்தர் யாரோடு பேசல. இந்த 400 வருட அமைதிக்கு பின்பு ஒரு நாள் சகரியாவை பார்த்துட்டு ஆண்டு சொல்றாரு, இப்பதான் பேச ஒரு தூதன் அனுப்பி ஆண்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. உனக்கு ஒரு பையன் பிறப்பான், உன் வேண்டியதெல்லாம் நான் கேட்டுட்டேன், உன் ஜெபத்தெல்லாம் கேட்டுட்டேன், உனக்கு ஒரு பையன் பிறக்க போறான், அந்த பையனுக்கு நீ யோவான்னு பெயரிடணும். இப்போ சகரியா என்ன பண்ண தெரியுமா? நான் கிழவனா இருக்கிறேன், என் மனைவிக்கு ஒரு வயசாகி போச்சு, எங்க பிறக்க போகுது? அல்லேலூயா,
அவன் சந்தேகப்பட்ட உடனே என்ன ஆயிப்போச்சு தெரியுமா? வாயாண்டு மூடிட்டார். அல்லேலூயா. ஊமையாயிட்டார். உடனே ஊமையாயிட்டார் அந்த இடத்துல. இவன் பாருங்க, இந்த 400 வருட இடைவெளிக்கு பின்பு கர்த்தர் பேச காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் பல தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தையை தெளிவாய் சொல்லியிருந்தார். இந்த ஜனத்தினுடைய பாவங்களை ரட்சிக்கும்படிக்கு இயேசு என்கிற ஒருவர் பிறக்க போகிறார். அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் ஒன்று நிறைவேற போகிறது. அதற்கு முன்பாக கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு யோவான் என்கிற எலியா என்கிற ஒரு மனிதன் வருவார். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள். இப்ப இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் 400 வருடம் அமைதியா இருந்தார். ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. சில வேளையில் கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்பாக சில நாட்களோ மாதங்களோ வருடங்களோ அமைதியான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. அனுபவத்தில் அநேகர் அனுபவிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் ஒன்று வரும் பொழுது கர்த்தர் பண்ண தெரியுமா? கொஞ்ச நாள் சைலண்டா இருந்தா. அல்லேலூயா. ரொம்ப அமைதியா இருக்கும். அமைதியா இருக்கும். சத்தமே இருக்காது. எவ்வளவுதான் ஜம்மனாலும் ஒண்ணுமே இல்லாத மாதிரியே இருக்கும். ஆனா திடீரென்று ஒரு நாட்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தர் குறித்த ஒரு நாட்கள் வரும். அந்த நாள்ல கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்துருவார். இப்ப இந்த அமைதி ஏன் தெரியுமா? அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு ஆயத்தப்படுத்துவதற்கு தான் இந்த அமைதி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 400 வருஷத்துல எல்லா யூதர்களும் என்ன தெரியுமா? எப்பொழுது மேசியா வருவார் ஏங்கிக் கொண்டே இருந்தாங்க. அன்றைக்கு இருந்த கன்னிகைகள்ல எல்லா கன்னிகைகளும் ஒரு ஏக்க இருந்துச்சு. ஏன் பயிற்சியில அந்த மெசாயா பிறப்பாரா, அந்த மேசியா பிறப்பாரா? ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டது, ஒரு கன்னியை வச்சு ஒரு உருவாவார். அல்லேலூயா. அப்படி எதிர்பார்த்த கன்னிகையில ஒருவர் தான் மரியாள். அல்லேலூயா. இந்த 400 வருடங்கள் ஜனங்களை ஆயத்தப்படுத்தின நேரம். ஜனங்களுக்குள்ளாக மேசியாவை குறித்த ஏக்கம் வர வேண்டும், தேவனை குறித்த ஏக்கம் வர வேண்டும், அவர் எங்களை ரட்சிப்பார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற போகிறது, அதற்கான ஏக்கம் வர வேண்டும் என்கிற வருடங்கள் தான் இந்த 400 வருடம். அல்லேலூயா. சில வேளையில கர்த்தர் அமைதியா இருக்கிறார்னா நம்மளை இன்னும் ஆயத்தப்படுத்துறாருன்னா அவருடைய திட்டத்திற்கு இன்னும் ஆயத்தப்படுத்துவாரு. அவர் உங்களுக்காக சில ஊழியர்களை வைத்திருக்கிறார், உங்களுக்காக சில தேவ திட்டங்களை வைத்திருக்கிறார், உங்களுக்காக சில காரியங்களை, மேன்மையான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கான ஆயத்தம் இல்லாமல் இருப்பதனால அவர் சைலண்ட் ஆயிடுவாரு. அந்த நேரத்தில் தான் என்ன தெரியுமா? ஜெபம் அதிகமா ஓடும். இல்லையா? மாசம் கட்டணம் நல்லா ஜெபிச்சோமா? நல்லா ஜெபிச்சீங்களா? வேலைக்கு போனது இல்லையா? ஆண்டவர் தேசத்துல ஒரு மகத்தான காரியம் செய்யணும் அப்படின்னா அவர் அமைதியா தான் இருப்பார். அல்லேலூயா. 8 மாசம் இல்ல, 8 வருடங்கள் அமைதியா இருப்பாரு. ஆனா முடிவுல கர்த்தருடைய செயல் வல்லமையா நடந்தார். அல்லேலூயா. 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 கொஞ்சம் விளக்கி சொன்னா இது ரொம்ப அழகா இருக்கும். அல்லேலூயா. நான் சொன்னது நான் சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, இப்போ சகரியாவோட அவர் பேசுறாரு. பேசுற உடனே சகரியா விசுவாசிகளை உடனே நான் என்ன பண்ணாரு தெரியுமா? வாய் அப்படியே மூடிட்டார். அல்லேலூயா. மூடிட்டு நேரடியா யோசேப்பிட்ட போனாரு, மரியாதை போனாரு, மேய்ப்பர்கள்ட்ட போனாரு, எலிசபெத்ட்ட போனார். எல்லாத்தையும் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, 400 வருடம் யார்கிட்டயுமே பேசல. ஆனா 400 வருடம் முடிந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் கிடைச்சாங்களோ அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருந்தாங்களோ சிமியோனை குறித்து வசனம் சொல்கிறது, அவன் ரட்சிப்புக்காக காத்திருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருந்த ஒரு மனிதன். அல்லேலூயா. இப்போ யாரெல்லாம் காத்திருந்தாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. பேசுவாரு. வச்சிருந்த கண்ணில வச்சிருந்த ஒரு பிள்ளை உருவாக போகுது. அவர் சொல்லிட்டா அப்படியே ஆகட்டும் பா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த நாட்கள் நடக்க போறது காரியம் என்னமா? அல்லேலூயா. கர்த்தர் யாரையும் சொல்லுது அப்படியே சொல்றேன். அல்லேலூயா. வர நாட்கள் நடக்கிற காரியம் இதுதான். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறார் தெரியுமா? இந்த அமைதி நிலை மாறின உடனே விசுவாசிக்காதவங்க வாயில கட்டிடுவாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிற சகரியா இறக்குற வரைக்கும் நீ பூமியாவே. அல்லேலூயா.
ஆனா யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. இனி வரநாட்கள் அதுதான் நடக்கும். நீங்க விசுவாசிச்சா கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசம் இருக்கிறதோ, யாரெல்லாம் ஆண்டவரோட உறவாட வேண்டும் ஏக்கம் இருக்கிறதோ அவர்களோட கர்த்தர் நீ செயல்பட ஆரம்பிப்பார். ஆனா யாருக்கெல்லாம் விசுவாசம் இல்லையோ, யாருக்கெல்லாம் ஏக்கம் இல்லையோ, யாருக்கெல்லாம் ஆசை இல்லையோ அவர்களோடு கர்த்தர் பேசுவதை நிறுத்தி விடுவார். அவர்களையும் பேசுவதை நிறுத்தி விடுவார். அல்லேலூயா. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் சகரிய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல. அல்லேலூயா. ஏன்னா விசுவாசிக்கல. ஆசாரியன் தான் விசுவாசிக்கல. ஆனா ஒரு மேய்ப்பர்கள் விசுவாசிக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா? ஆசாரியன் விசுவாசிக்கலங்க. ஆனா ஒரு சாதாரண மேய்ப்பர், ஒரு சாதாரண மனிதர், ஒரு சாதாரண கன்னி இவங்களும் விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. வருநாட்கள் அதுதான் நடக்க போகிறது. நீங்க யாரை எதிர்பார்க்கீங்களோ அவங்ககிட்ட இருந்து கர்த்தர் வெளிப்பட மாட்டாரு. எதிர்பாராத சில பேர் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்தரங்கத்துல விசுவாசிக்கிறாங்க, அந்தரங்கத்துல எதிர்பார்க்கிறாங்க, அந்தரங்கத்துல ஆண்டவருடைய வருகைக்காய் ஆண்டவருக்காய் ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக தேசத்தில் வல்லமையான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்களுக்காக தான் இத்தனை மாத அமைதி. அல்லேலூயா. அந்த நாட்கள் ஒன்று வரப்போகிறது. தேசத்துல ஒரு எழுப்புதல் கொண்டு வர வேண்டும் என்றால், தேசத்துல ஒரு பெரிய ரட்சிப்பின் வலிமையை மீட்க வேண்டும் என்றால், ஒரு ரட்சிப்பின் மகிமையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றால், விசுவாசிக்கிற ஜனத்தை இன்றைக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். நாள் ஒன்று வரும், விசுவாசியாதவர்களை கர்த்தர் தள்ளிவிட்டு விசுவாசிக்கிற ஒரு சிறியவனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவன் ஒரு காட்டுவாசியா இருந்தாலும் கூட கர்த்தர் அவனை மாத்திரமே இனி பயன்படுத்த ஆரம்பிப்பார். புரிந்து கொள்ளுங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த தேவன் இப்ப வீடு வீடா வந்து சென்று பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. மரியா வீட்டுக்குள்ள இருக்காரு, பேச ஆரம்பித்தாரு. யோசேப்பு தூங்கி கொண்டு இருக்கிறார், பேச ஆரம்பித்தாரு. வயல்வெளியில மேய்ப்பதற்காக அங்கமே பேச ஆரம்பித்தாரு. சிமியோன் எருசலேம் நகரத்துல இருக்கிறான், பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஜனங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் எதிர்பார்க்கறது தெரியுமா? யாராவது ஆசாரியனோடு கர்த்தர் பேசுவாரு, இல்லைன்னா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுவாரு. இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா கர்த்தர் வந்து ஆசாரியனோடு பேசுகிறாரோ இல்லையோ, தீர்க்கதரிசியோடு பேசுகிறாரோ இல்லையோ, ஆனால் விசுவாசிக்கிற ஜனத்தோடு, ஏங்கி இருக்கிற ஜனத்தோடு இனி வரும் நாட்கள்ல பேசுவார். ஆமென். ஹalleluya. 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 நடக்க போகுது. ஹalleluya. அதுக்கு தான் இத்தனை வருடம், இத்தனை மாத அமைதியை காத்துக் கொண்டிருக்கிறாரு. நிச்சயமாக இந்த அமைதி நாட்கள் முடியும். அப்பொழுது கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். தேவன் நிறைவேற ஆரம்பிக்கும். தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தேவன் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அத்தனையும் நிறைவேற ஆரம்பிக்கும். ஹalleluya. அதற்காக கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ஹalleluya. அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ எல்லாரையும் விசுவாசிக்கிறத அமைதியா இருக்கட்டு விசுவாசிக்கிற ஜனங்களை பேச ஆரம்பித்தார் ஆண்டவர். ஹalleluya. அப்படியே பாருங்க, ஒரு சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். எலிசபெத் யார் தெரியுமா? ஒரு முதிர் வயதான ஒரு ஸ்திரீ. ஹalleluya. ஒரு கிழவி. ஹalleluya. இனி நடக்க போகிற காரியத்தை நான் சொல்ல வரேன். ஹalleluya. கிழவியை ஒரு எழுப்பின அதே ஆண்டவர் தான் மரியாள் ஒரு கன்னிகை. ஹalleluya. ஒரு இளப்பெண்ணுங்க, அவளையும் எழுப்பினார். ஹalleluya. அதனால இனி வரும் நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல நீங்களும் நானும் நினைக்கிற ஆளு கர்த்தருடைய ஊழியத்துக்காக எழும்ப மாட்டாங்க. கர்த்தர் யாரை முன்குறித்தாரோ அவங்களா எழும்புறாங்க. ஹalleluya. ஹalleluya. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். ஹalleluya. குமாரகுமார் பாருங்க, ஒரு 7 வயதான இளவியை எழுப்பின அதே ஆண்டவர் தான் இப்போ ஒரு கன்னியை எழுப்ப ஆரம்பிச்சார். ஹalleluya. இனி வருநாட்கள் அப்படிதான் நடக்குங்க. வயதான மூப்பர்களையும் கர்த்தருக்காக எழுப்புவார். இளம் வாலிபர்களையும் சிறு பிள்ளைகள் கூட கர்த்தர் அவருக்காக எழுப்புவார். ஹalleluya. அதே போல பாருங்க, ஆலயத்துல சகரியாவோடு பேசின அதே தேவன் தான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கிற யோசேப்போடு பேச ஆரம்பித்தார். ஹalleluya. இனி வருநாட்கள் நடக்குங்க. ஆலயத்துல கர்த்தர் எப்படி பேசுறாரோ இதே காரியத்தை வீட்டிலே கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். யோசேப்போடு பேசினாரே அதே தேவன் இனி வல்லமையை செயல்பட ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீடுகளில கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். உங்கள் வீடுகளில கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்க வீடுகளில கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும். ஏன்னா கர்த்தர் செயல்படுகிற நேரம் வரப்போகிறது. ஆமென். ஹalleluya. வர ஆரம்பிச்சானா ஆலயத்துல மாத்திரம் எழுப்புதல் அல்ல, வீட்டிலையும் எழுப்புதல் அபிஷேகம் இறங்கும். ஹalleluya. ஹalleluya. முதியவர்களையும் எழுப்புவார், கன்னியர்களையும் எழுப்புவார். ஹalleluya. அதே தேவன் தான் ஆலயத்திலே வெளிப்படுகிற தேவன் உங்க வீட்டுல நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் பேசுவார்.
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துல இவர் ஆராதிக்க போனாரு. யோசேப்பு சொப்பனத்துல பேசினார். அல்லேலூயா. சொப்பனத்துல பேசினார். வசனத்தான் சொல்லுகிறதுங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் சொப்பனத்துல தான் பேசினார். அல்லேலூயா. வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு. இனி தூங்கறவன கூட விட மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் செயல்பட ஆரம்பித்தார்னா தூங்குறவரை எளியாவே தட்டி எழுப்பிடுவார். அல்லேலூயா. புரியுதா? ஆனால் நீங்க தூங்கினா நான் தூங்க மாட்டேன். அல்லேலூயா. இனி வர நாட்கள் அது நடக்குங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான், உள்ள ஏக்கம் இருக்கணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் பயன்படுத்தணும், ஏன் ஆண்டவர் பேசணும், இந்த ஒரு ஏக்கம் இருந்ததுன்னா நீங்க தூங்க நினைச்சாலும் தூங்க விட மாட்டாரு. எவ்வளவு தான் சோர்ந்து வந்தாலும் எவ்வளவு தான் பலவீனப்பட்டாலும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. 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 அது பாருங்க, காட்டில் இருந்த மேற்கொண்டு பேசுது. அல்லேலூயா. லூக்கா 2ஆம் அதிகாரத்து 8ஆம் வசனத்தை பாருங்க. மேய்ப்பர்கள் வயல்வெளியில தங்கி இருந்தாங்க. அல்லேலூயா. காட்டில் இருந்த அந்த மேய்ப்பர்கிட்ட பேசின அதே தேவன் தான் நாட்டில் இருக்கிற அந்த சிமியோன் எருசலேம் தேசத்துல இருந்தான். அல்லேலூயா. நாட்டில் அதே பேசுற ஆண்டவர் இப்ப நாட்டிலையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிட்டில இருக்கோம்ல, நம்மகிட்ட பேசுற இதே தேவன் இனி ஒவ்வொரு கிராமங்களோடு பேசுவார். அல்லேலூயா. இனி காடுகள்ல இருக்கிற ஜனங்களோடு பேசுவார். அங்கேயும் மிஷனரிகளை எழுப்புவார். அங்கேயும் தேவ ஊழியர்களை பயன்படுத்துவார் ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசிக்கீங்க. ஏன்னா கர்த்தர் சொன்ன நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா. காட்டுல எப்படி நாடுகளில இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறாரோ, திருச்சபையில பேசிக்கொண்டு இருக்கிறாரோ, இதே காரியம் இனி காட்டுல படுத்து தூங்குகிற மேய்ப்பர்களிடம் நடக்கும். அல்லேலூயா. ஓகே, அடுத்து பாருங்க. மத்தேயு 3:4 பாருங்க. வனாந்தரத்துல யோவான் கூப்பிடுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. வனாந்தரத்துல கூப்பிடுடைய சத்தம். அல்லேலூயா. வனாந்தரத்துல அதே பேசுற தேவன் தான் இயேசு ஊராய் பேசினாராம். லூக்கா 4:15 பார்க்கும் பொழுது கலிலேயா தேசம் எங்க போய் பேசினாராம். அல்லேலூயா. புரியுதா? ஊர்லயும் பேசுறாரு, எங்கோ இருக்கிற வனாந்தரத்தில் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் பொழுது அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் அமைதியா இருக்குங்க. ஆனா அந்த நாட்கள் வரும் பொழுது நம்மளால யூகிக்கவே முடியாது. உங்கள் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டு செய்வார். அல்லேலூயா. யோபு பக்தர் இப்படி சொல்றார், கிரகிக்க கூடாத அதிசயமான காரியங்களை அவர் செய்வாராம். அல்லேலூயா. அந்த நாட்கள் வரும் பொழுது நீங்கள் நானும் எதிர்பாராத ஜனங்கள் இனி கர்த்தருக்காக எழுப்புவார்கள். அல்லேலூயா. இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். இயேசு பிறந்த உடனே 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தையும் அழிக்கணும். அல்லேலூயா. அப்படிதானே? ஏரோது ராஜன் கட்டளை. இப்போ இயேசு பிறப்பதற்கு சரியாக 6 மாதம் முன்பு யார் பிறந்தா? யோவான். அவருக்கு 2 வயசுக்குள்ள தான். அல்லேலூயா. இயேசுவை ஆண்டவர் எப்படி காப்பாற்றினார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அதே தேவன் தான் யோவானையும் காப்பாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இயேசு புரியத்துல பயன்பட வேண்டும், தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தாரோ அதே தேவன் தான் இவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவான் மீது கரிசனையா இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் எப்படி கொண்டு போனாங்க தெரியாது. இயேசுவியாவது நாசரேத்துக்கு கொண்டு போனாங்க, அங்க கொண்டு போனாங்க, இங்க கொண்டு போனாங்க வேதத்துல இருக்கிறது. ஆனா யோவான் எங்க கொண்டு போட்டாங்க தெரியல. நான் நினைக்கிறேன் அவன் வனாந்தரத்துல வாழ்ந்தான், வனாந்தரத்துல கொண்டு போட்டாங்கன்னு தெரியல. ஆனா அந்த தேவன் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எலியாவாகிய பின்வரும் எலியாவாகிய அந்த யோவானை ஜீவன் போகாமல் காப்பாற்றினாரே அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 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 அவருடைய குமாரனை காப்பாற்றுவது மாத்திரமல்ல, குமாரனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற யோவானை கர்த்தர் காப்பாற்றுறாங்க. அல்லேலூயா. வரும் நாட்கள்ல நீங்களும் நானும் நினைக்காதபடிக்கு கர்த்தர் தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். அல்லேலூயா. அதான் நீ எத்தனையோ அப்பா ஊழியக்காரங்களாம் சொன்னாங்களே, அப்பா இந்தியாவில் எழுப்புதல் வரும்னு. ஆனா எங்க வரப்போன்னு நினைக்கிறீங்க? நீங்களும் நானும் எதிர்பாராத நேரத்துல வருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்பாராத ஜனங்கள் மனமாய் வரும். ஏன்னா 400 வருட அமைதி தான். அந்த அமைதிக்கு பின்பு கர்த்தர் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தார் தெரியுமா? அப்போ யாரும் தடுக்க முடியல. ஏரோது ராஜாவும் தடுக்க முடியல, சாத்தானும் தடுக்க முடியல. யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவர் கொண்டு வருகிற எழுப்புதலை, ஆண்டவர் செய்ய போகிற மகிமையான ஊழியத்தை யாரும் தடுக்க முடியாது.
விசுவாசமா இருங்க. உங்களையும் என்னை கர்த்தர் அழைத்து இருக்கிறார், உங்களையும் என்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்று விசுவாசமா இருங்க. இந்த ஊழியம் தலை சிறந்த ஊழியமாய் மாறும். இந்த ஆலயம் தலை சிறந்த ஆலயமாய் மாறும். இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுவார்கள் என்கிற விசுவாசம் மாத்திரம் இருந்தா போதும். அல்லேலூயா. என விசுவாசிச்சா மாத்திரமே எழுப்புதல பயன்பட முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கல அப்படின்னா நடக்கிற வரைக்கும் பேச விட மாட்டார். அல்லேலூயா. சகரியாவை நினைச்சுக்காங்க. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன்னா எழுப்புதல பார்க்கிற வரைக்கும் நான் பேசவே முடியாது. அல்லேலூயா. ஆனா விசுவாசிச்சீங்க அப்படின்னா எழுப்புதலுக்கு நீங்க தான் காரணமாவே இருப்பீங்க. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட அப்பா தேவனுடைய அமைதி ஒன்று பாவத்தினால் அவர் இருக்கிறார், இரண்டாவது நம்முடைய உத்தமத்தை விட்டு விலகும்போது அமைதியா இருக்கிறார், மூன்றாவது அவருடைய திட்டம் வருகும் பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவர் அமைதியா இருக்கிறார். அப்போ இந்த விசுவாசத்தோடு பாவத்தை அகற்றுங்க, உத்தமமாய் வாழுங்க. அதையும் மீறி அமைதியா இருக்கிறாரா அப்ப புரிஞ்சுக்காங்க, என் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு ஆண்டு செய்ய போகிறார், என்னை இதுக்கும் ஆயத்தப்படுத்த போகிறாரு. அதனாலதான் கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு, என்கிட்ட இன்னும் பேசாம இருக்கிறாரு, என்னை சுற்றி இருளா இருந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த 400 வருடங்கள் கடந்த பின்பு கர்த்தர் பேசினார், கர்த்தர் செயல்பட்டார், கர்த்தர் எழுந்தருளினார். அதே தேவன் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருள்வார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியம் நடக்கும், தைரியமா இருங்க. ஆலயங்கள் திறக்கப்படும், ஊழியங்கள் நடக்கும். இன்னும் இதை விட பல வித ஆச்சரியமான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் இன்னைக்கு நம்ம சோர்ந்து போயிருக்கீங்களா? தைரியப்பட்டுதாங்க. அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியத்தை, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டுதான் செய்வார். அதுக்கு ஒரே ஒரு பகுதி என்ன தெரியுமா? விசுவாசம், ஆசை. அல்லேலூயா. விசுவாசமும் ஏக்கமும் இருந்தா போதும், நிச்சயமா அதை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம்.